வணக்கம் பவித்ரா. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருப்பவர் ஜெகநாதன். இவர் பல்கலைக்கழகத்தில் பூட்டர் பவுண்டேஷன் என்ற நிறுவனத்தை தொடங்கி முறைகேட்டில் ஈடுபட்டுவதாகவும் அவர் மீது ஏற்கனவே 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த பல்கலைக்கழகத்தில் அவர் தொடர்புடைய பல இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சோதனையில் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றதாகவும் அதன் அடிப்படையில் வழக்கு சம்பந்தமாக பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கும் சேலம் கருப்பூர் காவல்துறையினர் நோட்டீஸ் வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் இன்று பல்கலைக்கழகத்தில் ஆய்வுக் கூட்டத்திற்காக தமிழக ஆளுநர் RN ரவி வருகை புரிகிறார். அவருக்கு எதிராக திமுக உள்ளிட்ட பல்வேறு மாணவர் அமைப்பினர் போராட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர். குறிப்பாக சேலம் மாநகர் பகுதியிலும் புறநகர் பகுதியிலும் ஆளுநரை கண்டித்து போஸ்டர்களும் ஒட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக இப்போது 12 மணி அளவில் ஆளுநர் அவர்கள் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வருகை புரியுள்ளார். அவருக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நூற்றுக்கணக்கான திமுகவினர் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சியினர் என 1000க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் முன்பு கூடி வருகின்றனர். அவருக்கு கருப்பு கொட்டி காட்டி எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் போராட்டமானது ஆயத்தமாகி வருகின்றனர். இந்த நிலையில்தான் மீண்டும் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் தொடர்புடைய 6 இடங்களில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அவரது அலுவலகம் மற்றும் அவரது கோப்புகள் உள்ள இடம், அவரது பல்கலைக்கழகத்தில் உள்ள அவரது வீடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சோதனை நடைபெற்று வருகிறது. ஆளுநர் தற்பொழுது வரும் நிலையில் தற்பொழுது காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வரும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா.